நியோமேக்ஸ் நிறுவனம் சொத்துக்களை விற்பனை செய்ய அனுமதி வழங்கியிருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. நியோமேக்ஸ் நிறுவனத்தின் நிலங்களை விற்று பாதிக்கப்பட்டோருக்கு தொகையை பெற்றுத்தர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ரஃபீக் ராஜா. ரஃபீக் ராஜா, இந்த வழக்கு பற்றிய விவரங்கள் என்ன? பாதிக்கப்பட்டோருக்கு என்ன நிவாரணத்தை நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது? நிச்சயமாக மதுரையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டது இந்த நிதி நிறுவனமான நியோமேக்ஸ் நிதி நிறுவனம். இந்த நிதி நிறுவனத்தில் அதிக வட்டி தருவதாக கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களை முதலீட்டாளராக ஆக்கி மிகப்பெரிய ஒரு மோசடி ஈடுபட்டது. இது சம்பந்தமான புகார் மதுரை பொருளாதார குற்றப்பிரிவில் கொடுக்கப்பட்டது. பொருளாதார போலீசார் இந்த நிறுவனத்தை முடக்கி அதன் இயக்குநர்கள் எல்லாம் கைது செய்திருந்தனர். அதாவது ஜாமீனில் வெளியே வந்த இயக்குநர்கள் பல்வேறு முறைகேடுகளில் மீண்டும் ஈடுபடுவதால் இவர்களுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பிரதான வழக்கு. இந்த வழக்கை தொடர்ந்து நீதிபதி பரத சக்கரவர்த்தி என்பவர் விசாரித்து பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது அரசு தரப்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் செந்தில்குமார் ஆஜராகி குறிப்பாக இந்த வழக்கில் இதுவரை 6000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடுகள் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதா, பல்வேறு இடங்களில் முடக்கப்பட்ட சொத்துக்களை முதல் கட்டமாக தற்போது விற்பனைக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக 1058 நிலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு 29 பகுதியில் உள்ள சொத்துக்கள் விற்பனை செய்யப்பட உள்ளது. குறிப்பாக விற்பனைக்கான ஒரு இணையதளம் என்பது முகவரி துவங்கப்பட்டுள்ளது. அந்த முகவரியில் யாரு வேண்டுமானாலும் தங்களை பதிவு செய்து கொண்டு நடைபெறக்கூடிய ஏலத்தில் பங்கேற்கலாம். அவர்களுக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்து இந்த நிலங்களுடைய தொகைகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரித்து கொடுக்க உள்ளோம். குறிப்பாக 17ஆம் தேதி நீதிமன்றம் அனுமதித்தால் விற்பனை துவங்க உள்ளோம் என தெரிவித்தார். அப்போதுதான் நீதிபதிகள் தமிழக அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை இழப்பீடுகளை திரும்ப கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்பது பாராட்டத்தக்கது. எனவே இந்த விற்பனையை துவங்குவதில் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. முறையாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த விற்பனையை துவங்கலாம் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளனர். மேலும் என்ன செய்ய, அதாவது இந்த விற்பனைகள் எவ்வாறு நடைபெற உள்ளது, அது மக்களுக்கு எவ்வாறு சென்றடைந்துள்ளது என்பதை அறிக்கையாக தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா.